ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங்கில் வாழைப்பழம் அல்வா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வாழைப்பழம் அல்வா வந்து நான் சூப்பராகவும் ஈஸியாகவும் செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல அல்வா வந்து அருமையாக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஸோ வாயில் போட்டாலே நல்லா கரையிற மாதிரி அல்வா, அருமையான அல்வா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழம்னாலே நமக்கு வந்து பழுத்து போயிடுச்சுன்னா அது யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப கிறிஸ்மஸ் டைமில் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க இந்த அல்வாவை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாழைப்பழம் வச்சு அல்வா செய்யலாம். வாழைப்பழம் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதே போல் வாழைப்பழம் ரொம்ப பழுத்து போயிடுச்சுன்னா யாரும் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம இதை தூக்கி போடாமல் இதை வச்சு நம்ம அல்வா சூப்பராக பண்ணலாம். இது நம்ம எந்த அளவுக்கு அல்வா செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு வாழைப்பழத்தை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. வாழைப்பழம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழம் தான் எடுக்கணும் இல்லை, என்ன வாழைப்பழம் இருக்கோ உங்களாண்ட அதை எடுத்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கிங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் இதில் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுத்தாச்சு. இப்போ இது நெய்யிலேருந்து எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழமும் கார்ன்ஃப்ளவரும் ஒன்றா போட்டுடலாம். நெய் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த வாழைப்பழத்தில் உள்ள அந்த ரா ஸ்மெல் போகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா இந்த நெய்யிலேயே வறுத்துட்டு வாங்க. இப்போ இந்த அளவுக்கு இது சுருண்டி வந்த போது வெல்லம் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு, இந்த வாழைப்பழத்துக்கு தேவையான இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு அப்படியே கலருங்க. வெல்லம் வந்து தூசி மண் இல்லாதனால நான் டைரெக்டாக அப்படியே போட்டேன். தூசி மண் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி, லைட்டாக தண்ணி ஊற்றி கரிச்சி ஊற்றிக்கிங்க வடிகட்டி. ஸோ இந்த வெல்லம் வந்து நல்லா அது மெல்ட் ஆக இந்த அல்வாவுடைய கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றலாம். மொத்தம் 4 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூனு, இப்போ 2 ஸ்பூனு. அல்வா நல்லா நெய்யை குடித்து மறுபடியும் நெய்யை விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நான் 4 ஸ்பூன் மட்டும்தான் நெய் யூஸ் பண்ணேன். நல்லா சூப்பராக வந்துருச்சு 4 ஸ்பூன் நெய்க்கு. நம்ம எந்த அளவுக்கு வாழைப்பழம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நெய் சரி, கார்ன்ஃப்ளவரும் சரி அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 4 வாழைப்பழம் எடுத்தேன். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்தேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக்கும் போது கார்ன்ஃப்ளவருடைய குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாகிக்கிங்க, நெய்யோடைய குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாகிக்கிங்க.
அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான இந்த வாழைப்பழம் அல்வா வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போது சாதாரண வாழைப்பழம், ஆனால் நம்ம இந்த அல்வா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சு அப்படியே உள்ளே இறங்குறதே தெரியாது, அந்த அளவுக்கு ஸ்மூத்தாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் இந்த அல்வா கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பழம் அல்வா. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விரும்புகிறது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.